வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மட்டன் வந்து ஒரு 2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது, தாளிப்புக்கு தேவையான எண்ணெய், பட்டை லவங்கம், லெமன் ஜூஸ் 2 லெமன் ஜூஸ், கார மிளகாய் தூள், இங்க வந்து கலர் பவுடர், 100 ml வந்து தயிர், ஒரு 50 வந்து தேங்காய் எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு, இது வந்து நெய், 2 கிலோ ரைஸ், 2 கிலோ வெங்காயம், ஒரு 15 பச்சை மிளகாய், ஒரு 1 கிலோ வந்து தக்காளி, இது வந்து புதினா கொத்தமல்லி. இப்போ வாங்க நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 2 கிலோ ரைஸ் செய்றீங்கன்னா ஒரு 150 எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 50 தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம 150 வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் தாளிப்புக்கு. இதில் வந்து 50 தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. எப்போ பிரியாணி செஞ்சாலும் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் லைட்டாக விடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பட்டை லவங்கத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை கொட்டிடலாம். இப்போ வந்து இது நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து நல்ல பொன்னிறமா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து இஞ்சி வந்து ஒரு 100 இஞ்சி 100 பூண்டு நான் போட்டிருக்கேன். 2 சேம் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு அது போட்டாலே போதும். இதை போட்டு கொஞ்சமா நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டு இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் சென்ன உடனே நம்ம வந்து தக்காளி கொட்டுவீங்க, இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சிடும். நீங்க ரொம்ப நேரம் வதக்கிக்கினே இருந்தீங்கன்னா. இப்போ வந்து நீங்க தக்காளி போட்ட உடனே அந்த அடி பிடிச்சது கொஞ்சம் லைட்டா அடி பிடிச்சா கூட இந்த தக்காளியோட ஜூஸ் வந்து அந்த அடி பிடிச்சதெல்லாம் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து நம்ம அந்த ஜூஸ்லயே நம்ம நல்லா அழகா கிளறி விட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்ப அந்த இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிச்சதை கூட நம்மளுக்கு வந்து அப்படி கிளியரா வந்துடும். அது அடி பிடிக்கிறது கொஞ்சம் கூட நீங்க ரொம்ப நேரம் இஞ்சி பூண்டு போட்டு ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப அடி பிடிச்சிடும். அப்ப நீங்க உடனே போட்டு ஒரு 5 நிமிஷம் சென்ன உடனே தக்காளியை வந்து நீங்க கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இங்க பாருங்க, இப்ப நான் நல்லா கொட்டி இதை பாருங்க வதக்கி விட்ட உடனே இங்க பாருங்க அடியே பிடிக்கல பாருங்க, அடியே பிடிக்கல பாருங்க. வந்து இங்க பாருங்க இது லைட்டா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கொஞ்சமா 1 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுருங்க. இப்போ வந்து இதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் நல்லா பால் மாறாம நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இது நல்லா வந்து
நல்லா அழகா குழண்டு வர வரைக்கும் நல்லா நீங்க வந்து வதக்கிக்கினே இருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து புதினா கொத்தமல்லி வந்து இதுல ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க வந்து லாஸ்ட்ல போட்டீங்கன்னா எல்லா புதினா கொத்தமல்லியும் வந்து முழுசா இருக்கும். அது மாதிரி இந்த பசங்க வந்து எடுத்துட்டு போட்டுருவாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப பாருங்க, இது நல்லா குழண்டு நல்லா வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்காம நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இங்க பாருங்க, நல்லா அழகா குழம்பி வந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கறி எடுத்து கொட்டிடலாம். கறி எடுத்து கொட்டி ஒரு கிளறி விட்டுட்டு இந்த கறியில வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம ஒரு 20க்கு மேல போட்டிருக்கோம். அதனால ரொம்ப காரம் வேண்டாம். இதுக்கு வந்து சும்மா நம்ம 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தயிர் வந்து இதுல வந்து கலந்துக்கலாம். ஒரு 100 ml தயிர் தான் நான் எடுத்துருக்கேன். இதுல வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்க வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு எப்பவுமே ஃபுட் கலர் போடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாம நம்ம ஃபுட் கலர் போடும்போது அப்பதான் வந்து அந்த கறியில வந்து இந்த கலர்லாம் கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா திக்னஸா இருக்கும் பாக்குறதுக்கு. சும்மா லைட்டா போடுங்க. உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, பிடிக்கலன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. சும்மா கொஞ்சமா போட்டுட்டு இப்ப வந்து நான் வந்து இந்த குண்டான்ல தான் வந்து நல்லா இது வந்து கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்ப பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஒரு 2 ஸ்பூன் உப்பு நல்லா போட்டுக்குங்க. ஏன்னா கறியிலேயே நான் உப்பு போட்டுதான் அவிச்சிருக்கேன். ஏன்னா இப்ப காரம் உப்பு நல்லா உரைச்சாதான் நம்மளுக்கு நல்லா சாரம் ஏறினதான் சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதனால உப்பு நல்லா போட்டுக்குங்க. போட்டு திரும்பவும் வந்து ஒரு கிளறி விட்டுருங்க. இது கிளறி விட்டுட்டு இப்ப வந்து நம்ம கறியை வச்ச தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி வந்து இந்த குண்டான்ல தான் நம்ம வந்து அரிசி அலந்தோம். இந்த கறியை அலசின தண்ணியை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஊத்த வேணாம். சும்மா கொஞ்சமா ஊத்திட்டு பாதி மட்டும் ஊத்திட்டு இது கொஞ்சம் நல்லா வந்து அந்த கறியோட நல்லா குக்கிங் ஆகட்டும். இப்ப அடுப்பு வந்து நல்லா ஐஸ் ஸ்பீட்ல வச்சுட்டு இப்ப நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டு இதுல வந்து எண்ணெய் பிரியட்டும். எண்ணெய் பிரிஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து இது அளவு தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது அந்த கறியோட அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வேகும் போது அப்பதான் நம்மளுக்கு பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உடனேவே தண்ணியை வந்து நம்ம அளவு தண்ணி ஊத்திட்டா பிரியாணி வந்து அவ்வளவு டேஸ்டா நல்லா இருக்காது. இப்ப வந்து இங்க பாருங்க, இது நல்லா வந்து ஒரு 1/4 மணி நேரமா வந்து இது நல்லா தொக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரியணும். இங்க பாருங்க, எண்ணெய் நல்லா பிரியும் போது இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து இதுல வந்து இதுல தான் அளவு தண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் ஊத்திட்டோம். ரெண்டாவது இந்த ஆஃப் தண்ணியை ஊத்திட்டு இப்ப வந்து இதுல வந்து ஒரு தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம உப்பு மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நீங்க வந்து லைட்டா கொதிக்கும் போதெல்லாம் அரிசி போடக்கூடாது. இது வந்து நல்லா கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்ப நல்லா கொதிச்சதான் நீங்க ரைஸ் போடும் போது நல்லா சீக்கிரமா வெந்துடும். இப்ப பாருங்க, இது நல்லா கொதிக்குது. இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து ரைஸ் நல்லா நான் கழுவி
வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரைஸ் வந்து இதில் கொட்டிக்கலாம் நம்ம. நீங்க எப்பயுமே ரைஸ் போட்டுட்ட பிறகு எப்பயுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஹார்ஷா வந்து எப்பயுமே ரைஸ் வந்து கிளறக்கூடாது. நீங்க வந்து எப்ப கிளறினாலும் கொஞ்சம் லைட்டா பொறுமையா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஹை ஸ்பீட்ல வந்து நீங்க வந்து குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1/4 ஹவர் கழிச்சிட்டு உடனே 1/4 ஹவர் முடிஞ்ச உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சுதான் நம்ம வந்து பிரியாணி வந்து நம்ம வந்து குக் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து அந்த ரைஸ் கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஹை ஸ்பீட்ல வச்சு கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம வந்து உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கரெக்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம மூடி விட்டுலாம். மூடி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஹவர் பொறுத்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அப்பதான் அரிசி வந்து அடிப்பிடிக்காது, உடையாது. இப்போ வந்து இங்கே பாருங்க, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கும்போது இப்போ வந்து பாருங்க நல்லா அழகாக அரிசி ரைஸும் அதுவும் நல்லா வந்து இப்போ வந்து கொதிக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இங்கே வந்து நல்லா வந்து பொறுமையாக அது நேக்காக கிளறுங்க. கிளறும் போது அரிசி உடையாத அளவுக்கு பொறுமையாக கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் வந்து இப்போ இறங்குற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து நெய் வந்து எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய்யை நம்ம ஆட் பண்ணும்போது நெய் வந்து கட்டி இல்லாமல் அழகாக மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அழகாக வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டுலேயும் ஊற்றக்கூடாது, ஆரம்பத்துலேயும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நம்ம தம் கட்டுற ஸ்டேஜில் நம்ம அந்த நெய்யை வந்து எடுத்து ஒன்று போல் கொஞ்சமாக நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சாதம் வந்து அந்த நேரத்தில் வந்து நல்லா வந்து குழண்டாமல் நல்லா வரும். இது கட்டி கட்டியாக இருக்கிறதுனால நெய் வர மாட்டேங்குது சரியா. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு கிளறி இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து நல்லா அழகாக கிளறி விட்ட பிறகு அந்த நெய் ஒன்று போல் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுடுங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா இழுத்து வந்துச்சு பாருங்கள். இழுத்து வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா கிளறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி வந்து ஒன்று போல் சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மூடி எடுத்து நம்ம அழகாக மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நான் கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணலாம். ஒரு குக் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா இழுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து இறக்கி பார்க்கலாம். இப்போ வந்து நான் தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. சிம்மில் தான் வச்சேன் நான் அடுப்பை. இங்கே பாருங்க எல்லா தண்ணியும் பாருங்க இழுத்துருச்சு பாருங்க. எல்லா தண்ணியும் இழுத்துருச்சு. இந்த சாதம் வந்து நீங்க கிளறி பார்க்காதீங்க தண்ணி இருக்கா இல்லைன்னு. இப்படி பார்த்தா தெரிய பாருங்க தண்ணியே இல்லை பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றீங்கன்னா சாதம் வெந்துச்சா மட்டும் பார்த்துட்டு இங்க பாருங்க லைட்டா வந்து வெந்துடுச்சு. கொஞ்சோண்டு நல்லா ரஃப்பா இருக்கு. நீங்க அந்த ஸ்டேஜில் என்ன பண்றீங்கன்னா திரும்பவும் என்ன பண்றீங்க தட்டு எடுத்து மூடி விட்டுருங்க. மூடி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது போல ஒரு வெயிட் எடுத்து நீங்க வச்சிடுங்க. வச்சுட்டு நீங்க எப்ப சேவ் பண்றீங்களோ ஒரு 1/4 மணி நேரம் நல்லா பொறுத்துட்டு மறுபடியும் நம்ம திறந்து பார்த்துட்டா எல்லா ரைஸ் வந்து ஒன்று போல ஆயிடும். இப்போ பாருங்க நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். வெயிட் எடுத்து வச்சுட்டு கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க நல்லா அழகா ஒன்று போல அழகா சாதம் நல்லா மலர்ந்து வந்துருக்கு பாருங்க. நீங்க வந்து கரண்டி விட்டு சாதம் எடுக்கும்போது சைடில் மட்டும் எடுங்க. ஏன்னா எல்லா சாப்பாட்லையும் போட்டு கரண்டி போட்டு எடுக்காதீங்க. சாதம் வந்து உடஞ்சிடும். நீங்கள் எப்போ எடுத்தாலும் சரி இந்த மாதிரி சாதத்தை வந்து ஓரமாக வந்து கிளறி பாருங்கள். ரொம்ப நடுமத்தில் போட்டு நீங்கள் என்ன சாதம் இங்கே உடஞ்சிடும். இங்கே பாருங்கள் எல்லா தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாமே இழுத்துட்டு சாதம் பாருங்கள் நல்லா பலபலன்னு கமகமான வாசனையாக இருக்குது பாருங்கள். தட்டு எடுத்து நம்ம வந்து ஒரு தட்டில் அழகாக நம்ம வந்து பரிமாறலாம் வாங்க.
பரிமாறலாம். இப்போ சாதம் பாருங்கள், நல்லா ஒன்று கூட குழண்டு வராமல் நல்லா பளபளன்னு நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக செம்ம வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ பாருங்கள், நான் செஞ்ச முறையில் நீங்களும் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.